அட, உலக புகழ்பெற்ற ரமண மகரிஷி ஆசிரமம் இது எங்க இருக்கு தெரியுமா? திருவண்ணாமலையில இருக்க. அத்வைத வேதாந்த நெறியை போதிச்சவர் தான் ரமண மகரிஷி அவர்கள். இவர் விருதுநகர்ல உள்ள திருச்சுழியில 1879 டிசம்பர் மாதம் 30ஆம் நாள் சுந்தரம் ஐயர் அழகம்மாள் இவங்களுக்கு மகனா பிறந்தாரு. இவருக்கு பெற்றோர் வச்ச பேர் வெங்கடராமன். நாகசுவாமி இவரோட மூத்த சகோதரர். பிறந்தது விருதுநகர்ல, ஆனா மதுரையில ஸ்காட் நடுநிலை பள்ளியில தான் படிச்சாரு. அத்வைத வேதாந்த நெறியை போதிச்ச இவர் வாழ்ந்தது திருவண்ணாமலையில. திருவண்ணாமலை எப்படி இவர் வாழ்க்கைக்குள்ள வந்தது தெரியுமா? ஒரு தடவை உறவுமுறை பெரியவர் ஒருத்தர் திருவண்ணாமலையில இருந்து வந்திருந்தாரு. அவர் மூலமா தான் இவருக்கு திருவண்ணாமலையை பற்றி ஆவல் அதிகரிச்சிருக்கு. அதுக்கப்புறமா பெரிய புராணம் படிச்சிருக்காரு. அதனால இறைவன் அடியார்கள் மேலேயும் இறைவனை பத்தியும் தெரிஞ்சுக்கிறதுலையும் ஆர்வம் உண்டாயிருக்கு. தொடர்ந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வர ஆரம்பிச்சாரு. அவரோட 16வது வயதுல மதுரையில இருந்த ஒரு சித்தப்பா வீட்டில் நடந்த ஒரு மரண அனுபவம் அவருக்கு கைகூடியது. அந்த அனுபவத்தால மரணிப்பது எது? உடல் தானே மரணிக்கின்றது, நான் மரணிப்பவன் அல்லன். ஆகவே உண்மையான நான் யார் என விசாரித்த நான் என்பது உடல் கிடையாது, ஆன்மா, அதாவது சோல் அப்படிங்கிற உண்மையை உணர்ந்தாரு. இந்த ஆன்மாவே எல்லாம் வல்ல பரம்பொருளாய் இருக்க வேறொன்றும் இல்லாத நிலையில் அனைத்தையும் கற்று தெளிந்தார். இந்த தெளிவு கிடைச்சதும் சுற்றத்தை துறந்து ரயில் ஏறி 1896ஆம் ஆண்டு செப்டம்பர் 1 அன்று திருவண்ணாமலை வந்து சேர்ந்தார். முதல்ல அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் தியானம், அதுக்கப்புறமா பாதாள விக்கிரகம் அருகில். அந்த நேரத்தில் அவரை பாதுகாத்தது சேஷாத்ரி சுவாமிகள். அதற்கப்புறமா விருபாக்ஷி குகை, கந்தர் ஆசிரமம், மாமர குகை, குருமூர்த்தம் இங்கெல்லாம் வாசம் செய்து இறுதியில திருவண்ணாமலை அடிவாரத்தில் தங்கினாரு. அங்கதான் ரமண ஆசிரமம் உருவானது. காவிய கண்ட கணபதி முனிங்கிற சமஸ்கிருத பண்டிதர் மூலமா ரமண மகரிஷி அப்படின்னு பெயர் சூட்டப்பட்டாரு. அது வரைக்கும் எல்லாரும் அவரை பிராமண சுவாமின்னு தான் அழைச்சிருக்காங்க. ஏப்ரல் 14, 1950 அவர் தேக வியோகம் ஆனார்.